அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேன்சர். இந்த கேன்சர் அப்படின்னா என்ன, அதனுடைய ஆரம்பம் என்ன, அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதை இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவத்தினாலையும் குணப்படுத்த முடியாத ஒரு நோய். இந்த நோயானது பார்த்தீங்கன்னா பழைய காலங்களில் எங்கேயாவது 100ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும், 1000ல் ஒருத்தருக்கு தான் இருக்கும். இன்னைக்கு 100ல் ஒருத்தருக்கு தான் அந்த நோய் இல்லை, மற்ற எல்லாருக்கும் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல இருக்கோம். இதுக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளே நம்ம அதுக்குண்டான தீர்வை பார்த்துக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளே நமக்கு வரக்கூடிய அந்த கேன்சருங்கிற நோயை குணப்படுத்த முடியும். இதுக்கு எந்த ஒரு டாக்டரை தேடி நீங்கள் போக வேண்டாம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தெளிவாக பின்பற்றி வந்தீங்கன்னா போதும். கேன்சர் அப்படிங்கிறது எந்த நிலையில் இருந்தாலும் குணமாயிடும். இதுக்கு எந்த ஒரு மருந்து மாத்திரை எதுவும் எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம சித்தர் பெருமக்கள் சில சூட்சுமங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சூட்சுமங்களை தான் நீங்கள் சொல்லித்தரப்போம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம பார்த்துருக்கிறது புற்றுநோயினா என்ன, அது எப்படி உருவாச்சு அப்படின்னு போய் நம்ம வேற எந்த மருத்துவத்தையும் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, உண்மைதான். அப்போ அந்த புற்றுநோய் எங்கிருந்து உருவாச்சு, இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரபஞ்சத்திலேயே ஒரு அதிசயமான ஒரு பொருள் நம்ம உடம்பு தான். இந்த உடம்புல 2 வேலை நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2 வேலையில் ஒரு வேலைக்கு பேர் உள்ள இழுக்கும் வேலை, உள்ளிழுக்கும் வேலைன்னு சொல்லுவோம். இன்னொரு வேலைக்கு பேர் வெளித்தள்ளும் வேலைன்னு சொல்லுவோம். இந்த உள்ளிழுக்கும் வேலை அப்படின்னா என்ன, வெளித்தள்ளும் வேலைனா என்ன, இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த உள்ளிழுக்கும் வேலை அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு, நீங்கள் எந்த ஒரு உணவு உள்ளே கொடுத்தாலும் சரி, தண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை பானம் எது கொடுத்தாலும் சரி, அதை உள்ளே எடுத்துக்கிட்டு, அது காற்று, உணவு, நீர் எதாக இருந்தாலும் உள்ளே எடுத்துக்கிட்டு அதை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அனுப்பி கொடுக்கறது தான் முதல் வேலை, உள்ளே இருக்கக்கூடிய வேலை. இது உடம்பு பண்ணுற முதல் வேலை. 2வது வேலை வெளித்தள்ளும் வேலை. வெளித்தள்ளும் வேலைன்னா என்ன, இப்போ நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்குது. சாப்பாடு, உணவுலிருந்து, நீர்லிருந்து, காற்றுலேருந்து தேவையானதை எடுத்துக்கிட்டு இதில் தேவையில்லாதது, அதாவது அதிகமானதும் இல்லை நச்சுத்தன்மை வாய்ந்ததும், இதெல்லாம் உடம்பே வெளிப்படுத்தும், வெளி கொண்டு வந்துடும். அது வெளி கொண்டு வர்றதுக்கு தான் வெளித்தள்ளும் வேலைன்னு ஒரு வேலை இருக்குது. இந்த வெளித்தள்ளும் வேலையில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து இந்த வெளித்தள்ளும் வேலை அப்படிங்கிறத நம்ம கழிவுப்பொருள் நீக்கம் அப்படிங்கிறது. இந்த கழிவுப்பொருள் எப்படியெல்லாம் நீக்குது, மலத்தின் மூலமாகவும், ஜலத்தின் மூலமாகவும், வியர்வை மூலமாகவும் நம்மளுக்கு இந்த வெளித்தள்ளும் வேலை நடக்குது. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த உடம்புல நோய் வர்றதில்லை. இதுதான் உண்மை. இப்போ நம்மளுக்கு இந்த 3 வழியாகவும், அதாவது மலம், ஜலம், வியர்வை, இந்த 3 வழியாகவும், ஜலம்னா சிறுநீர் போகும். இப்போ இந்த 3 வழியாகவும் இந்த கழிவு பொருளானது வெளியே போகாமல், அதாவது உடம்புக்கு தேவையில்லாத பொருள் வெளியே போகாமல் உள்ள தங்கி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தங்கி அதை உடலானது வெளியேற்றுறதுக்கு ஒரு டைம், ஒரு நேரம், ஒரு காலம் நம்ம கொடுக்கணும். அந்த காலம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இயற்கையாக வெளியேற்றிடும். அப்போ நம்ம காலம் கொடுக்காம நம்ம சில வேலை பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறோம், உள்ளிழுக்கும் வேலை, உடம்புக்கு உள்ளிழுக்கும் வேலையை கொடுக்குறோம். உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த 2ல் ஒரு வேலையை மட்டும்தான் செய்யும். ஒன்றா உள்ளிழுக்கும் வேலையை செய்யும், இல்லாட்டி வெளித்தள்ளும் வேலையை செய்யும். 2ஐயும் ஒரே நேரத்தில் செய்யாது. உடம்புக்கு ஒரு வேலை மட்டும்தான் தெரியும். ஒன்றா உள்ள இழுக்கும், இல்லாட்டி வெளித்தள்ளும். இந்த 2 மட்டும்தான் அதுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளிழுக்கும் வேலை அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்காம, அதாவது உணவு எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய எந்த அணுக்களில் எந்த இடத்துல அந்த கழிவுப்பொருள் இருந்தாலும் அதை தெளிவாக வெளியேற்றுகிறது. அதனால தான் பெரியவங்க பழைய காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வாரத்தில் 2 நாள் விரதம் இருப்பாங்க.
காலையில் சூரியோதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நேரம் விரதம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருள் தெளிவாக வெளியேறிடும். உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லலாம். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில் பல பேர் பணிவு செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அங்கே ஒரு 100கணக்கான மிஷின் இருக்குது, இயந்திரங்கள் இருக்குது. அப்போ அந்த இயந்திரங்களில் தொடர்ந்து நம்ம வேலை செய்துக்கிட்டே இருக்கோம். வெளியிருந்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருள் வருது. அந்த பொருளை கொண்டு அவங்க தொடர்ந்து பொருளை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த மிஷினில் அந்த இயந்திரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பழுது ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதை சரி செய்யறதுக்குன்னு ஒரு நாள் லீவ் கொடுக்கணும். அப்போ தானே அந்த இயந்திரத்தில் என்ன கோளாறு இருக்கிறத கண்டுபிடிச்சி அந்த பழுதை நீக்க முடியும். அப்படி நீக்கினா என்ன ஆகும், அடுத்த நாள் இருந்து நல்ல மாதிரி நம்மளுக்கு மிஷின்லேருந்து நல்ல ஒரு பொருள் தயாராகிடும். நம்ம என்ன பண்ணோம், பழுதான இயந்திரத்தை வச்சு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வெளியே வரக்கூடிய பொருள் கெட்டுப்போன பொருள் தான், அதாவது ஒரு முழுமைப்படுத்தப்படாத ஒரு பொருள் தான் வெளியே வரும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல நம்ம வந்து 1 நாள் 2 நாள் விடுப்பு கொடுக்கணும். அப்படி விடுப்பு கொடுத்தோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவு பொருள்களை தெளிவாக அது வெளியேற்றிடும். ஒரு சின்ன பீஸ் கூட இருக்காது, உள்ள அணுவளவோடு நிற்காது. அப்படி வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நோய் இல்லை. இப்போது இந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இந்த உடம்புங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா திருமூலர் வந்து உடலை பற்றி தான் ரொம்ப பேசியிருக்காரு. இந்த உடம்பை வந்து எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் பெரிய ஆள் அப்படிங்கிறார். அப்போது இந்த உடம்புக்கு நம்ம ஒரு நேரம் கொடுக்கணும். ஒரு நேரம் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவு பொருள்லாம் தெளிவாக வெளியேற்றிடும். அப்போ நீங்கள் நேரம் கொடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதை வெளியேற்றுறதுக்கு அதுக்கு நேரம் இல்லை. அதை ஒதுக்கி வைக்கும், அது ஒரு இடத்துல தங்கி நிற்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு நாள் எப்படியாவது வெளியேற்றி ஆகணும். ஏன்னா நிறைய ஆயிடுச்சு. அதனால் உடம்பு பார்க்கும், சரி இதுக்கப்புறம் வந்து தாங்காதீங்க, வந்து எப்படியாவது வெளியேற்றி ஆகும். என்ன பண்ணணும்னா வயிற்று வலி அப்படின்னு ஒரு விஷயத்த அப்போ கொண்டு வரும். வயிற்று வலி அப்படின்னு நம்ம கொண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே என்ன பண்ணுறோம், வயிற்று வலி வந்த உடனே டாக்டர் தேடி ஓடி போகிறோம். எனக்கு வந்து வயிறு வலிக்குதுங்க, இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாத்திரையோ மருந்தோ கொடுக்குறாரு. இதை சாப்பிடுங்க, உடனே வயிற்று வலி சரியாக போகுறாரு. சரி, அப்போ நீங்கள் அதை சாப்பிட்ட உடனே வயிற்று வலி சரியாகிடுது, உண்மைதான். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்று வலி அப்படிங்கிறது உடல் என்ன பண்ணுறது, வெளித்தள்ளுறதுக்காக ஒரு ஸ்டாப் வேலையை நிறுத்துறதுக்காக மிஷின் எல்லாம் கம்ப்ளீட் எல்லா மிஷினும் ரிப்பேர் ஆகிற மாதிரி உடம்புல வந்து அதே வந்து வேணும்னே நம்முடைய உடலை வந்து உள்ளுக்கு மேலே நிறுத்துறதுக்காக வேண்டி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வயிற்று வலியை கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், அமைதியாக எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலே, எதுவும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்தாலே அந்த வயிற்று வலி தன்னால் சரியாகும். அந்த உடம்பு வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த கழிவு பொருளை தெளிவாக வெளியேற்றிடும், அதுக்கப்புறம் சரியாகும். ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே டாக்டர்கிட்ட ஓடி போய் ஒரு மாத்திரையோ மருந்து ஏதோ வாங்கி போடுறோம். போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த வலி தான் சரியாகும். அந்த வலி சரியானதாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் மூளையில். ஆனால் உண்மையிலேயே அந்த வயிற்று வலி இருந்துகிட்டு தான் இருக்கும். எப்படி, அது ஒரு உதாரணத்தில் சொல்லலாம். இப்போது ஒரு கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவோம், எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கொல்லிக்கட்டை கிழங்கு நம்ம நடந்து போகும்போது காலை வைக்கும்போது என்ன ஆகும், டக்குன்னு நம்மளுக்கு கால் எடுத்துக்கிறோம். ஏன்னா அது மேலே வைக்கும்போது சூடாக நமக்கு தெரியுது. இப்போது இந்த காலில் படக்கூடிய அந்த வலி உணர்வை மூளை வந்து நமக்கு என்ன சொல்லுது, ஏதோ வலிக்குதுடா எடரா காலை அப்படின்னு சொல்லுது மூளை. இந்த மூளைக்கு அந்த அறிவிப்பு அது கொடுக்காது. என்ன சொல்லாது, எதுவுமே இங்கே உனக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொல்லிக்கட்டை மேலே காலை வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம கால் வந்து பாதி காணாமே போயிருக்கும், நம்மளுக்கு தெரியாது. இதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் இந்த மாத்திரைகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடத்துல வலி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த அலோபதி மாத்திரைகள் என்ன பண்ணுது, ஒரு உணர்வை நம்மளுக்கு மூளையில் கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடனே நல்லாயிடுச்சாப்பா, நம்மளுக்கு வயிற்று வலி நல்லாயிடுச்சு, வயிற்று வலி போயிடுச்சு, ரைட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அப்போ உடம்பு என்ன பண்ணும், ஆயுதத்துலேயும் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு உடனே வயிற்றுப்போக்கு, வயிற்று வலியோட வயிற்றுப்போக்கு ரெண்டுமே நடக்கும். இப்போ வயிற்றுப்போக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்றுலேருந்து வெளியே போகிறது குடலோ அல்லது உடம்புல இருக்கிற கிட்னியோ இல்லை ஒரு ஹார்ட்டோ எதுவும் வெளியே போகாது. வெறும் கெட்டு போன மலம் தான் வெளியே போகும். சும்மா ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு ஒரு
கெட்ட ஒரு நாற்றத்தினுடைய தான் அந்த மலம் வெளியேறும். நம்ம உடனே என்ன பண்ணுறோம், ஏதோ உடம்புல இருக்கிறது எல்லாம் உறுப்பெல்லாம் கழுண்டு ஓடுற மாதிரி உடனே டாக்டர் ஓடி போய் அதுக்கு ஒரு மாத்திரை மருந்து கேட்குறா, அவர் தான் ஊசி மாத்திரை மருந்து எல்லாம் கொடுக்குறாரு. உடனே என்ன ஆகுதுன்னா அந்த கழிவுப்பொருள் வெளியே தான் வெளியே ஸ்டாப் ஆகி நிற்குது. உடம்பு என்ன பண்ணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். கேப் விடுறது இல்லைங்க, நல்லா இருந்தால் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அப்போ சாப்பிட ஆரம்பித்தோடனே உடம்புக்கு வெளியே தள்ளுற வேலையை விட்டு போட்டு மறுபடியும் உள்ள இருக்கிற வேலைக்கு வந்து சரி. அப்புறம் உடம்பு மறுபடியும் பார்ப்போம், என்னடா இவங்க சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறானேன்னு சொல்லி போட்டு சரி காய்ச்சல்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும். காய்ச்சல் வந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற சர்வம் அடங்கிடும், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அப்போது காய்ச்சல் எதுக்கு வருதுன்னா உடம்புல வந்து உஷ்ணப்படுத்திக்கிட்டு அந்த பொருளை எரித்து அதை கெட்டதாக்கி, ஏன்னா ஒரு பொருளை வந்துட்டு அப்படியே தள்ளுறதை விட எரிச்சிட்டோம்னா அதோடைய பவர் கம்மியாயிடும். அதை எரித்து அதை வெளியே தள்ளுற வேலையை பண்ணுறது காய்ச்சல் அப்படின்ட்டு. காய்ச்சல் வரும்போது இயல்பாகவே எதுவும் உள்ள சாப்பிட முடியாத நம்ம வாயை வந்து அது கட்டிடும், எதுவும் சாப்பிடக்கூடாதா, ஏன்னா சாப்பிட்டா நம்ம இந்த வேலையை பார்க்க முடியாதுன்ட்டு உடம்பே என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாயை வந்து அது கட்டிடும். அப்போது உடனே நம்ம என்ன பண்ணுறோம், ஆஹா நீ நம்மளால் எதுவுமே முடியல, உடனே காய்ச்சல் வந்துருச்சு, சரி உடனே போய் டாக்டர் போய் ஊசியை போட்டு ஒரு மாத்திரையை வாங்கி தரணும், உடனே போடுறோம். டாக்டர் போய் ஒரு ஊசியை வாங்கி போடுறோம், மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றோம். சரி, இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காய்ச்சல் போகிற மாதிரி நமக்கு தெரியுது, உண்மையிலே காய்ச்சல் போகிறதில்ல. அந்த அந்த நோய்க்கு உண்டான அந்த அந்த கழிவுப் பொருளை என்ன பண்ணி உடம்புல வேறு ஏதாவது உடம்புல போய் தங்கிக்கும். நம்மளுக்கு வந்துட்டு இது நல்லா ஆயிடுச்சு, நம்ம சரியாயிடுச்சு நம்ம நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே ஒரு நோய் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கழிவுப் பொருள் வெளியேறதுக்கு பேர் தான் நம்ம வச்சுருக்கோம் நோய்னு வச்சுருக்கோம். நோய் அப்படிங்கிற விஷயமே கிடையாது, நோய்ங்கிறது நமக்கு நண்பன் தான். இந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுப் பொருளை வெளியேற்றுறதுக்கு நம்ம வச்ச பேர் தான் நோய். அப்போது ஒரு மனிதனுக்கு நோய் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா முதல் வேலை அந்த உடம்பு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கும், உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றுமே செய்யாமல் இருக்கணும், அவ்வளோதான். எதையுமே செய்ய வேண்டாம், எதையுமே சாப்பிட வேண்டாம், வெறும் தண்ணி மட்டும் குடிங்க. இருந்தாலும் எத்தனை நாள் உங்களுக்கு அந்த நோய் நீங்கும் வரைக்கும் ஒரு 3 நாள் தான் சரி, தொடர்ந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருங்க, சரியாயிடும், நீங்கிடும், பூரா கழிவு பூரா வெளியேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடம்பு சுத்தமாயிடும், சரிங்களா? அப்போது இந்த மாதிரி நமக்கு நேரமே கொடுக்காதனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு இடத்துல போய் தங்கிருச்சு. அப்போ அது வேற ஒரு ரூபத்தில் வேற ஒரு நோயாக வெளிப்படுத்தும். ஏன்னா பழைய ரூபத்திலேயே வெளியே வந்தால் நீங்கள் தான் ஆல்ரெடி அந்த மருந்து மாத்திரை இருக்குது, அதை வச்சு நீங்கள் அது அப்படின்ட்டு இது வேற மாதிரி வெளியே வரும். டாக்டர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு வேற ஒரு மருந்து கொடுப்பாரு. அப்போ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடம்புல வந்து இந்த வியர்வை சுரப்பிகள் மூலமாக வெளியே வரும். அப்படி வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா கொப்பளம், புண்ணு, இந்த மாதிரிலாம் வராது. இதுதான் அந்த கழிவுப்பொருள் வெளியே வரும். அப்போது இந்த கழிவுப்பொருளுடைய கடைசி நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் டாக்டருக்கு போனால் அவர் ஒரு மருந்து கொடுப்பாரு, வேற மருந்து கொடுப்பாரு. அவருக்கு தெரிஞ்சதுல அந்த அறிகுறி மட்டும்தான், அது எதனால் வந்தது அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போது இது வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அஜாக்கிரதை, உடம்புக்கும் நம்ம ஒத்துழைப்பு தன்மை கொடுக்காதது, ரெண்டாவது தேவையெல்லாம் மாத்திரை வந்து எடுத்து சாப்பிடுது. இப்போ என்னன்னு பாருங்க, உடம்பு இயற்கையாக சேரக்கூடிய அந்த உணவுலிருந்து தண்ணியிலிருந்து காற்றுலேருந்து வரக்கூடியது வெளிப்படுதல் ஒரு விஷயம், அதாவது அதை வெளியேற்றுறதுக்கு கழிவு வெளியேற்றது ஒரு விஷயம். ரெண்டாவது டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த கெமிக்கல், டாக்டர் கொடுக்க பூரா ரசாயனமான ஒரு நஞ்சு தான், அது மருந்து கிடையாது, நஞ்சு. அதை வெளியேற்றுறதுக்கு உடம்பு ரொம்ப படாத பாடுபடும், புரியுதுங்களா? அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒரு இடத்துல தேங்கி தான் இது என்னவோ வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு புற்றுநோயாக வெளிப்படுது, வேறு உண்மை. அப்போ ஆதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நம்ம சொல்கிறது கேட்கும். இது ஒரு தன்மை. இன்னொரு தன்மை பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு, நீர், காற்று, இந்த 3லயும் அசுத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக உடம்புக்கு. அப்போது இந்த 3ம் சரியானதை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியானதை சாப்பிட்டுட்டு சரியானபடி உடம்புக்கு ஒரு விடுப்பு கொடுத்து, அதாவது வெளித்தள்ளும் வேலைக்கு ஒரு விடுப்பு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த உடம்புக்கு நோயே கிடையாது. இது கேன்சர்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு நோயும் வரல. ஒருவேளை அந்த நோய் வந்திருந்தா கூட தீர்ந்துடும். அப்போ நோய் வந்தால் தீக்கிறதுக்கு என்னங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்ததுக்கான காரணத்தை நம்ம சொல்லலாம். அப்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது நினைக்கும், வாய் நாடி வாய்ப்பை செய்யுங்கிறார். இப்போ நோய் ஏன் வந்ததுக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டு அதையே நீ சரி பண்ணு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, தானாக நோய் ஓடி போயிருங்கிறார். அவர் மருந்துன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்டு அதில் வந்து அந்த குறள்களில் எந்த இடத்துலையுமே ஒரு சுக்கை பற்றியோ ஒரு மிளகை பற்றியோ ஒரு இஞ்சி பற்றியோ எதை பற்றியுமே அவர் சொல்லலை. நீ மருந்து சாப்பிடாமங்கிறது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த
கேன்சர் அப்படிங்கிறது இதுதான், வேற நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. இனிமேல் நீங்கள் நோய் அப்படிங்கிற பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. முதல்ல மனம் வந்து சரியாக இருக்கும். மனம் சரியாக இருந்தால் உடல் சரியாயிடும். ஏன்னா மனமும் உடலும் ஒரு பிணைஞ்சிருக்கு. உடலில் வரக்கூடிய பாதிப்பு மனசை பாதிக்கும், மனசில் வரக்கூடிய பாதிப்பு உடலை பாதிக்கும். அதனால் நீங்கள் மனதளவில் தைரியமாக இருக்கலாம். இனிமேல் எந்த நோயை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நோயினுடைய ஆதி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த 3, அதாவது உணவு, நீர், காற்று, இந்த 3ஐயும் சுத்தமானதாக நம்ம பார்த்துக்கணும். அதில் வந்து எந்த பேதம் இல்லாமல் இயற்கையானதை நம்ம சாப்பிட்டு வரணும். அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கணும். சரி, இப்போ வந்து இந்த புற்றுநோய் எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இனி அடுத்தபடியாக இதை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு வந்த புற்றுநோயை நீக்கிறதுக்கு நம்மளே வந்து சில வேலைகள் பண்ணி கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதுக்கு என்ன வழிகள் நான் சொல்லித்தர்றேன். இது யார் வேணாலும் செய்யலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு மருத்துவம் வேண்டாம். அது உலகத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அது சித்தாவாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதாவாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதி, அலோபதி எதாக இருந்தாலும் மருந்து அப்படிங்கிறது அது விஷம்தான், நஞ்சு தான், அது நல்லது கிடையாது. அப்போ எதைத்தான் நம்ம சாப்பிட்றதுன்னா வெறும் இலை தலைகளை தான் நம்ம சாப்பிட்றோம். அதை சாப்பிடலாம், புரியுதுங்களா? ஆனால் மருந்து அப்படிங்கிறத நம்ம சாப்பிடவே கூடாது. சரிங்களா? எந்த ஒரு மருந்தும் நஞ்சு தான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த புற்றுநோயை போக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் செய்துட்டு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம செய்துட்டு வரும்போது உடனே எடுத்த உடனே உங்களுக்கு நோய் பூரா கம்ப்ளீட்டாக ஒரு 2 நாளில் போயிடாது. நீங்கள் எப்படி இந்த ஒரு மலை ஏறுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறுறோம், ஒரு 100 படிக்கட்டு ஏறணும், மறுபடியும் 100, 99, 98 இப்படி தான் உங்களுக்கு வரணும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போனீங்க இல்லையா? அதாவது நோய்ங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு பெருசாச்சு. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இறங்கும். சரிங்களா? அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடும். பயப்பட வேண்டியதில்லை நீங்கள். சரிங்களா? இப்போது நம்ம வந்து இந்த புற்றுநோயை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம அந்த நோய், புற்றுநோய் அப்படிங்கிறது நோயினுடைய கடைசி ஸ்டேஜ். இது நோய் எந்த விதமாக இருந்தாலும் சரி, புற்றுநோய் தான் நம்ம மெயினாக இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம போக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், இது எப்படி இப்போ என்னென்ன பண்ணணும்னா இது போயிடும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது நல்லா தெளிவாக இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். முதல்ல நீங்கள் கழிவுப் பொருள் உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய 3 விஷயம் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் இஞ்சி தண்ணீர், மதியம் சுக்கு தண்ணீர், இரவு கடுக்காய் பொடி. பாருங்க, காணியில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் ஒன்றில் கோளூன்றி குறுகி நடப்போனும் கோளறிந்து நடப்பானேன்னு சொல்லிட்டு பழைய பாட்டு இருக்கு நம்ம தமிழில். இப்போ அந்த மாதிரி காலையில் நம்ம இஞ்சி தண்ணி குடிக்கணும். இப்போ இஞ்சி தண்ணி எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாரு. இப்போது நைட் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் நைட்டு, இப்போ அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா, முதல் நாள் இரவு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சியை தோலை சீவிடணும். இஞ்சிக்கு வந்து தோலில் விஷம் இருக்குது, அதனால் தோலை சீவிட்டு ஒரு தட்டி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படி உள்ளே போட்டு ஊற போட்டுருணும். காலையில் எழுந்திரிச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா தெளிவாக தண்ணி மாதிரி மேலே நிற்கும், அடியில் கொஞ்சம் அந்த மாதிரி சுண்ணாம்பு கலரில் நிற்கும். அது எடுக்கக்கூடாது, மேலே தெளிவை மட்டும் அப்படியே வடிக்கணும். வடித்து அதை வந்து நம்ம குடிச்சுக்கணும் காலையில். அதே போல் மதியத்துக்கு சுக்கு தண்ணி குடிக்கணும். அது எப்படி, இப்போ நம்ம இஞ்சி தண்ணி குடிச்சிட்டோமா, குடித்ததுக்கப்புறமா சுக்கை வந்து தோலை சீவி அதே மாதிரி தட்டி ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஊற போட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த தெளிவை மத்தியானத்துக்கு சாப்பிடு. காலையில் ஊற போட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்ததாக கடுக்கா. இந்த கடுக்கா பொடி மட்டும் நம்ம கடையில், நாட்டு மருந்து கடைகளில் போய் வாங்கி உபயோகப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கி செய்யக்கூடாது. நம்ம தான் செய்திருக்க மூலிகை வாங்கி சாப்பிடக்கூடாது. இப்போ கடுக்காயை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயாவது கடுக்கா மரம் தான் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்படி கிடையாது அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் வந்து கடுக்காயை மட்டும் வாங்கிக்கணும். கொஞ்சம் பெரிய கடுக்காயாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு அதை உடச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும். அந்த பருப்பு எடுத்து வீசிடணும். அது விஷம். ஏன்னா சுக்கிற்கு புரணி நெஞ்சு, கடுக்காய்க்கு அகனி நெஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த
கடுக்காயில் இருக்கக்கூடிய பருப்பை எடுத்து வீசிட்டு அதை வந்து நல்லா பொடியாக்குங்க. பொடியாக்கிறதுக்கு இடித்து பொடியாக்கலாம், இடிக்க முடியாதவங்க மிக்சியிலே போட்டு பொடி பண்ணிக்கிங்க. மிக்சியிலே போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வேஷ்டி எடுத்து அதில் நல்லா போட்டு கை வச்சு இப்படி ஜலிச்சிங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வஸ்திரகாயம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி போட்டு இப்படி ஜலிக்கணும். ஜலிச்சிங்கன்னா இது வழியாக இறங்கிடும். இதை இந்த பவுடர் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதை நைட்டு படுக்கும்போது ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 2 டம்ளர் சுடுதண்ணியில் வச்சு கொதிக்க வச்சிடக்கூடாது. சுடுதண்ணி 2 டம்ளர் எடுத்து இந்த ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா ஆற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மேலே அப்படியே தண்ணி தெளிஞ்சு வரும், அதை மட்டும் குடிங்க. நைட்டு படுக்கும்போது தான் குடிங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துருவாங்க. இது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுப் பொருளை வெளியேற்றது நான் பண்ணுற வேண்டிய வேலை. சரிங்களா? அடுத்தது இனிதான் உணவை பற்றி நம்ம பேசணும். இது உணவு இல்லை, மருந்து நான் சொல்லிட்டு இதுதான் மருந்து. அடுத்தது இனி உணவு அப்படின்னா நீங்கள் எதையுமே சாப்பிடக்கூடாது. நான் சொல்கிறத தவிர வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது. நம்ம சொல்கிறது மட்டும்தான் சாப்பிடணும். நம்முடைய உணவு பட்டியலில் இருக்கக்கூடிய முதல் தரமான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பழங்கள் தான் முதல் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல காய்கறிகள், 3வது இடத்துல கீரைகள், 4வது இடத்துல முளை கட்டிய தானியங்கள். இந்த 4 ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முளை கட்டிய தானியங்கள். இப்போ பழங்கள்லாம் நான் சும்மா பழத்தில் சாப்பிடக்கூடாது. எந்த பழம் நம்ம சாப்பிடணும்? நம்முடைய பாரம்பரிய பழ வகைகள். உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொய்யாப்பழம் நம்ம பாரம்பரிய பழம், நாவல் பழம், வாழைப்பழம், பலாப்பழம், இந்த மாதிரி பழங்கள் நம்முடைய பாரம்பரிய பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிக்காத பார்த்து நல்லதாக பார்த்து எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி இப்படி ஆற்றி வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா அந்த தெளிவு மட்டும் வரும் பாருங்க. அந்த தெளிவு மட்டும் தான் குடிக்கிறீங்க. அடியில் அந்த கசடெல்லாம் நிற்கலையே, அதை குடிக்கூடாது. வடிகட்டி குடிச்சுக்கலாங்க. வடிகட்டி அந்த தெளிவு மட்டும் தான் குடிக்கணும். இப்படித்தான் நீங்கள் பழங்களையும் சாப்பிடணும், காய்கறிகளையும் சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய காய்கறிகளையும் சாப்பிடணும், அடுத்த கீரைகளையும் சாப்பிடணும், முளை கட்டிய தானியங்களையும் இப்படி தான் சாப்பிடணும். அதாவது காய்கறிகள்னால் உதாரணத்துக்கு சொல்கிற வெண்டைக்காய்னு வச்சுக்கோங்க. வெண்டைக்காயை போய் கடையில் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா அது முளைக்கு போடுறதுலேருந்து அறுக்கிற வரைக்கும் மருந்தடிப்பாங்க. அப்போது மருந்தடிக்காத நல்ல ஒரு காய்கறியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். பார்த்துருக்கணும். நீங்கள் தான் பார்த்துருக்கணும், பண்ண முடியும். அந்த மாதிரி காய்கறிகள் நம்ம எடுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து விதைச்சிங்கன்னா அதே ஜம்முன்னு வளர ஆரம்பிச்சிடும். தண்ணி ஊற்றுலாம் போயிடும். அதை வளர்த்தி எடுத்து அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதே மாதிரி தண்ணி நிறைய ஊற்றி நல்லா குடிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யணும். அடுத்தது கீரைகள் அப்படிங்கிறது காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தானாக வளர்ந்து நிற்கிறது எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்களே கொஞ்சம் கீரை வகையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம். அந்த கடையில் இருக்கிற கீரை தேசிட்டு வாங்காதீங்க. அதெல்லாம் பூரா மருந்து தான். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி கீரைகள் எடுத்துகிட்டு நல்ல கீரைகள் எடுத்து அதே மாதிரி அந்த இலையை மட்டும் பிச்சு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நீங்கள் தண்ணி ஊற்றி குளிக்க வச்சுட்டு வடிகட்டி அதை குடிச்சிக்கலாம். கீரைகள் அந்த மாதிரி பண்ணி. அதுக்கு அடுத்தபடியாக முளை கட்டின தானியங்கள் நல்ல தானியங்கள் எல்லாம் வந்து வாங்கிங்க. அதை வந்து நீங்கள் ஊற வச்சு முளை கட்டி எந்தெந்த தானியங்களை முளை கட்டணுமோ அதெல்லாம் முளை கட்டி அதையும் மிக்சியில் போட்டு அடித்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுட்டு வடிகட்டி குடிச்சுக்குங்க. இப்படி சாப்பிடுவாங்க. இது மட்டும்தான் உங்கள் உணவு, வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது இளநீரை நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இளநீர் ரொம்ப ரொம்ப நல்லது. இளநீர் சாப்பிட்டா அதோடு நிற்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய தேங்காயாக இருந்தாலும் சரி, ஒரு தேங்காய் பார்த்துக்கு ஒரு இந்த சைஸ் இருக்கும்போது அந்த மாதிரி இளநியாக பார்த்து தான் போடணும். சரிங்களா? அந்த மாதிரி இளநியை பார்த்து வாங்கி அந்த இளநீர் சாப்பிட்டு அந்த தேங்காயை சாப்பிட்டுங்க. இதுதான் உங்களுடைய உணவு. இதை தவிர வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா பசி இருக்கும்போது பசி மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நம்ம உடம்புல எந்த ஒரு தீமையும் இல்லை. ஆனால் பசி எப்போ இல்லையோ மற்ற எல்லாமே நமக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் இது பசிஞ்சாலும் பரவாயில்ல, ரொம்ப பசி வந்தால் மட்டும் இந்த மாதிரி இதில் எதை வேணால் நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த நாளையும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உடம்புல உங்கள் உணவு பட்டியலில் இந்த நாள் வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. இதைத்தான் நீங்கள் சாப்பிட்டு வர்றீங்க. தொடர்ந்து இதை மட்டும் தான் சாப்பிட்றீங்க, வேறு எதையுமே சாப்பிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு உள்ளிழுக்கும் வேலை வந்து அது கம்மியாகும். ஏன்னா நம்ம கொடுக்குறது சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி வேலை தான் கொடுக்குறோம். அப்போ உடம்புக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சு போயிடும். அப்போ வெளித்தள்ளுற வேலையை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்படி தான் உங்கள் நோய் நீங்குது. சரிங்களா? இது ஒரு மெத்தட். இது வந்து சாப்பிடும் முறை பற்றி சொல்லியாச்சு. இதில் வந்து சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா மூலிகைகள். நம்ம தினந்தோறும் ஒரு சில மூலிகைகள், ஒரு 5 விதமான மூலிகைகளை தினந்தோறும் நீங்கள் எடுத்துக்கணும். அது நம்ம சொன்ன மாதிரி தான். அந்த மூலிகைகளை பறிச்செடுத்து மிக்சியில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்சியில் போட்டு அடித்து
நிறைய தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதோடைய வடித்து நீங்கள் குடிச்சுக்கோங்க. அந்த மூலிகைகள் என்னென்ன அப்படிங்கிற சொல்கிறேன். இதை எழுதி வச்சுட்டு இதையே நீங்கள் வந்து தினந்தோறும் சாப்பிட்டு வரணும். அந்த மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா வில்வம், வேப்பிலை, அருகம்புல், புதினா, கொத்தமல்லி தழை. சரிங்களா? இந்த 5 மூலிகை. அடுத்தது இன்னொரு விஷயம், தினந்தோறும் வந்து முடிஞ்சால் தினந்தோறும் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு குன்று இல்லைன்னா மலைவாசஸ்தலம், இந்த மாதிரி மலைவாசஸ்தலங்களுக்கோ இல்லை ஒரு குன்றுகளுக்கோ வந்து தினந்தோறுமோ அல்லது முடிஞ்ச வாரத்துக்கு 2 தடவையோ போயிட்டு வர்றது நல்லது. அப்படி அந்த ஒரு கோவில் இருந்ததுன்னா போயிட்டு அதை போய் சுற்றி வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க. இல்லைன்னா மூச்சு போயிட்டு வரதை கவனிங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நம்ம வந்து பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே தான் அந்த அமிர்த காற்று அப்படின்னு ஒரு காற்று இருக்குது. அந்த காற்றை நீங்கள் சுவாசிக்கலாம். சுவாசிச்சிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சரிங்களா? அதை நீங்கள் பண்ணிட்டு வரணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாழை இலை குளியல். இந்த வாழை இலை குளியல் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பின்பற்றிட்டு வரக்கூடிய இந்த விஷயங்களால நம்ம மலமும் வழியாகவும் நம்மளுக்கு கழிவுப்பொருள் வெளியேறிடும், சிறுநீர் வழியாகவும் கழிவுப்பொருள் வெளியேறும். ஆனால் அந்த வியர்வை மூலமாக வெளியேற்றதுக்காக நம்ம ஒரு வேலை பண்ணுறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வாழை இலை குளியல் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, வாழை இலைக்கு பெருசு ஒன்றும் கிடையாது. நம்ம உயரத்துக்கு ஒரு வாழை இலை ரெண்டு வாழை இலை 3 வாழை இலை தயார் பண்ணுங்க. அதில் அப்படியே படுத்து போட்டு அதுக்கு மேலே ஒரு 2 வாழை இலை ஊற்றி நீங்களே படுத்துக்கலாம். வேணா யாராவது போச்சு சொல்லுங்க. அப்படி படுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். நல்லா வேர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா வெளியே வந்துருங்க. அவ்வளோதான். வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இளம் சுடுதண்ணியில் குளிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. அடுத்தது குடிக்கிற தண்ணி. இப்போ பாருங்க, நம்ம இந்த முறையை பின்பற்றிட்டு வரும்போது குடிக்கிற தண்ணி வந்து எக்காரணத்தை கொண்டும் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. அதுக்காக வந்து காய்ச்சல் தண்ணி குடிக்கக்கூடாது. இப்போ எந்த மாதிரி தண்ணி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து பாத்திரத்தை வைக்கிறோம், தண்ணியை ஊற்றிட்டு கையை விட்டீங்கன்னா கை வந்து சூடாகும். இப்போ வந்து கை வந்து சூடாச்சு, இப்போ தண்ணி வந்து சூடாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆஃப் பண்ணிட்டு எடுத்து குடிக்கணும். எப்போவுமே இப்படி தான் குடிக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஒரு முதல் தடவை இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சு தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை மறுபடியும் லேசாக சூடு பண்ணி தான் குடிக்கணும். பச்சை தண்ணியை எக்காரணமும் குடிக்கக்கூடாது. அது சில காரணங்கள் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பின்பற்றிக்கணும். அடுத்ததாக நம்ம சொல்ல இருக்கிறது வர்ம மருத்துவம். இப்போ இந்த இடத்துல நம்ம வர்மம் போய் ஏன் வேலை செய்யுது, வர்மம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த உடம்பு வந்து முழுக்க செயல்படுறதே பிராணசக்தி மூலம் தான். இந்த பிராணசக்தி தான் உள்ளுக்கும் வேலையை வெளித்தள்ளும் வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த பிராணசக்தியில் ஏதாவது ஒரு தடை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த தடையை நீக்கிறதுக்கு வர்மம் தான் வேணும். வேற எதை வச்சு நீங்கள் நீக்கவே முடியாது. புரியுதுங்களா? அதனால் இந்த வர்மம் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த வர்மத்தில் நம்ம என்னென்ன வர்மங்களை கையாளுறோம் அப்படின்னு சொல்லித்தரேன். அந்த வர்மங்களை நீங்கள் கையாளணும். பாருங்க, காலுக்கு வருதா? இந்த காலில் வலது கால் தான் நமக்கு முக்கியம். இந்த வலது காலில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வர்மம் அடக்க காலம், இந்த இடத்துல ஒரு வர்மம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு வர்மம் இருக்கு. இந்த 3 ரொம்ப முக்கியமான வர்மங்கள். பாருங்க, இது 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 இந்த 3 வர்மங்களையும் நீங்கள் கண்டிப்பாக நம்ம தினந்தோறும் இதை வந்து நம்ம இது பண்ணியா என்ன பண்ணணும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பெண்ணாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எடுத்துட்டு இப்படி வச்சு லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. லேசான அழுத்தம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு 30 எண்ணிக்குங்க. எடுத்துட்டு மறுபடியும் நடுப்பகுதியில் அழுத்து. இது வந்து பழைய காலங்களில் நெல் இருக்கு இல்லையா, அந்த முனையை வச்சு பிடிப்பாங்க பழைய காலங்கள். நம்ம வந்து இந்த காலத்துக்கு சரி பேனா இருக்குதுனால ஈஸியாக அதை பண்ணிக்கிறோம். பாருங்க, இப்படி ஒரு 30 மனசுக்குள்ள என்ற வரைக்கும் 1 2 3 4 அப்படி 30 என்ற வரைக்கும் இப்படி ஒவ்வொரு வருமத்துக்கும் நீங்கள் பிடிச்சிங்க. இந்த 3 வருமங்களையும் தொடர்ந்து நீங்கள் இயக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இயக்க வேண்டிய வருமம் பார்த்தீங்கன்னா இந்த திலர்த காலம் சொல்கிறேன் இல்லையா, இந்த வருமம் திலர்த காலத்தை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு லேசாக அப்படி அசைங்க. லேசாக எஸ். அதுக்கு அடுத்தபடி நீங்கள் இயக்கக்கூடிய வருமம் பாருங்க, இந்த செவிகுத்தி காலம். இந்த செவிகுத்தி காலத்தில் இப்படி கை வச்சுக்கோங்க. ரெண்டு வேலை தான் இந்த செவிகுத்தி காலம். இங்கே ஒரு குழி இருக்கும் காது கீழே. இந்த குழியில் கை வச்சுக்கிட்டு இப்படி மெதுவாக அப்படி மேலே தூக்கி விடுங்க. ஒரு 5 தடவை மெதுவாக 5 தடவை விட்டீங்களா? சரி. இனி அடுத்தது நம்ம கையாள வேண்டிய வருமோ பிடரி காலம். அதாவது பின்னாடி நம்ம பாருங்க
இந்த தலை முடிஞ்சு தலையை முடிஞ்சது மண்டையோட முடிஞ்சோடனே ஒரு குழி வரும். இந்த குழிக்குள்ள கை விட்டுருங்க. கை விட்டு லேசா அழுத்தி வைக்கிறீங்க. ரொம்ப அழுத்திடக்கூடாது. லேசா அழுத்தி ஒரு 5 தடவை அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி 5 தடவை அழுத்தி விடுங்க. இதை மட்டும் டெய்லி செய்யணும். எப்போ செய்யணும்? காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் இஞ்சி தண்ணி குடிப்பீங்க இல்லையா? இஞ்சி தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே இந்த வருமங்களை நீங்கள் கையாள ஆரம்பிக்கணும். சரியா? சரி, இந்த வருமங்களை கையாண்டு நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு சில பயிற்சி. என்ன பயிற்சி செய்யணும்? ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான நம்ம பயிற்சிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருக்காது. எளிமையான பயிற்சி. இப்போ நாம அந்த பயிற்சி முறையோட சொல்லித்தரோம். பாருங்க, இது நீங்க ரொம்ப எளிமையா செஞ்சா போதும். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்த பாருங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண உட்காந்துருங்க. ஆனா பாத்தீங்கன்னா முதுகுல கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கையை பிடிங்க. வச்சுட்டு மெதுவா மூச்சை இழுங்க. இவ்வளவு விட்டு மூச்சை விட்டுருங்க. ஒரு தடவை மூச்சை இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேலே கைவிடும். மெதுவா பொறுமையா எவ்வளவு தூரம் உங்களால் திரும்ப கொள்ள முடியும். மேலே வந்து கை ஊப்பிக்கணும். ஊப்பிட்டு மெதுவா மூச்சை விடுங்க. அப்படியே மெதுவா மூச்சு விட்டுருங்க. மெதுவா பொறுமையா, அவசரமே இருக்கும். மறுபடியும் அதே போல மூச்சு இழுக்கிறோம். மூச்சை இழுத்துட்டு இப்போ மூச்சை விடுறோம். இவ்வளவு. இது மாதிரி ஒரு 5 தடவை செஞ்சா போதும். அதிகமாக செய்ய வேண்டாம். 5 தடவை இதை செஞ்சீங்கன்னா போதும். அதுக்கு எடுத்து பயிற்சி பாருங்க. கை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு இப்படி இழுங்க. ஃபர்ஸ்ட் கை வச்சுட்டு ஒரு நேரம் மூச்சு இழுத்து விடுங்க. விட்டாச்சா? இனி அடுத்து மூச்சு விடுங்க. இப்போ மூச்சு விடுங்க. விடுங்க, மூச்சு விடுங்க. மறுபடியும் மூச்சு விடுங்க. இப்போ மூச்சு விடுங்க. மறுபடியும் மூச்சு விடுங்க. மறுபடியும் மூச்சு விடுங்க. சரி, இப்போ இந்த பயிற்சி ஒரு 5 தடவை, அந்த பயிற்சி ஒரு 5 தடவை, இந்த பயிற்சி ஒரு 5 தடவை. இந்த 2 பயிற்சி மட்டும் நீங்க இப்போதைக்கு செய்யுங்க. வேற ஒன்றும் வேண்டாம். இந்த 2 பயிற்சி மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு அமைதியா கண்ண மூடி உட்காந்துருங்க. பாருங்க, இடது கை மேல வலது கொண்டே வச்சுட்டு அமைதியா கண்ண மூடி உட்காந்துருங்க. உட்கார்ந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு, என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு 3 தடவை மனசுக்குள்ள நினைங்க. வெளியே சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ள. என்னுடைய உடல், இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு நன்றி, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு நன்றி. அது ஒரு 3 தடவை. அப்புறம் ஆரோக்கியமான இந்த உடலை தந்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு ஒரு 3 தடவை. இந்த மாதிரி நன்றி சொல்லி முடிச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் முன்னால முடிஞ்சா ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு இந்த பயிற்சியில செஞ்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஏன் விளக்கு பற்ற வச்சு செய்ய சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை கெட்ட அந்த ஒரு காற்றெல்லாம் இருந்ததுன்னா அது போயிடும். நல்ல காற்று கொண்டு வரும். சரிங்களா? சரி, அப்போ நீங்க செய்ய வேண்டியது உணவு சாப்பிட்ற முறை, அடுத்தது மருத்துவம், அடுத்ததாக இந்த பயிற்சி முறை. இந்த மட்டும் நீங்க தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேன்சர் அப்படிங்கிறது ஒரு காணாமல் போகும். அதுக்கப்புறம் கேன்சர் ஒரு வியாதி உங்களுக்கு கிடையாது. கேன்சர் பற்றி பேச வேண்டாம். உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு வந்துடும். சரிங்களா? அப்படியே படிப்படியாக உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு வந்துடும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் என்னுடைய அலைபேசி என்ன இருக்குது, அதை தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த மாதிரி சந்தேகங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சொல்லி தருவோம். சரிங்களா? சரி, இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் பயன்படுத்தி பலன் பெறணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.